ஏய் லூசு குப்பி. அதுதான் அது கேட்கும். அட உள்ள மழை வருது. விளக்க போகிறேன். டே 1 வாங்க போகலாம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டப்லாம் செட் பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ வந்து மீன் டெம்பரேச்சர் பிட்வீனுக்காக இதில் விடலாம். டெம்பரேச்சர் பிட்வீனுக்காக நம்ம இதில் மீன் விடலாம். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். டெம்பரேச்சர் செட் ஆயிடுச்சு. வாங்க மீனை ரிலீஸ் பண்ணலாம். மீனை ரிலீஸ் பண்ணியாச்சு. செஞ்சுட்டு நம்ம இவ்வளோ மீன் வாங்கி வந்துருக்கோம். அதில் இந்த மீன் மட்டும் பாருங்கள், இந்த ஆரஞ்சு மட்டும் பெருசாக இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட கப்பீஸோட குட்டிலாம் அதில் இருக்குது. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2 மாடி குட்டியும் கிடக்கும். இதில் அவ்வளோ குட்டீஸ்லாம் இருக்குது. சரி, இந்த ஃபிஷ்ஷை அப்படியே நெட்டை எடுத்து ஆல்ரெடி இதில் ஃபிஷ் இருந்துச்சு, எல்லாம் டெத் ஆகிடுச்சு. இப்போ இந்த மீனெல்லாம் அப்படியே பிடிச்சி அதோட போகிறோம். பிடிச்சி விட்டாச்சு. போகுதா பாருங்க. இது ஒரே தண்ணி தான், அதனால் மீன் சாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதுலேருந்து இதில் நிறைய மீன் விட்டோம். அதனால் அதுலேருந்து ஒரு 2 மீனை பிடிச்சி இதுலேயும் விடலாம். எல்லாருக்கும் 2 மீன் அதில் தான் போகும். சரிங்களா? நம்மளுக்கு அந்தானே ஒரு 2 குட்டி ஃப்ரீயாகவே போட்டாங்க. ஒரு குட்டி முன்ன பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு குட்டி இருக்குது. இந்த குட்டி அவங்க கூடி விட்டுருவோம். ஓகே, இந்த மீன் வந்து அப்படி பிடிச்சி இதில் போட்டலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 4 கப்பி இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இந்த இடத்துல ஒரு கப்பி இருக்கும், தெரியும். இன்னொரு கப்பி இந்த இடத்துல ஒரு 3 கப்பி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டப்பாவில் இப்போ ஒன்றும் இல்லை. அந்த டப்பாவை அப்படி இறக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. இந்த பைப்போட இப்படி தூக்கினா உள்ள யார் இருக்காரு தெரியுமா? எங்கடா யாரையும் காணும் அப்படின்னு உள்ள தூக்கு பார்த்தா உள்ள கேட்ஃபிஷ் வராரு. கேட்ஃபிஷ். ஓகே, நீங்கள் நான் கேட்ஃபிஷை காட்டுறேன் போயிட்டா. அது பைப்பை எடுத்து போயிடுது. போயிடுச்சு. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது முன்னாடியும் அந்த குட்டீஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். அது முன்னாடி அந்த குட்டீஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் அந்த பைப்புக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போயும் 3வது வாட்டியாக மிஸ் ஆகிடுச்சு. நான் கேட்ஃபிஷ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்குது பாருங்க. அந்த பைப்புக்குள்ளே போகும். அதான் மேலே வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். வா பிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். கட்டி பிடிச்சிட்டேன். கேட்ஃபிஷ் இருக்குது. இதான் நம்ம ஒரு 3 மாதமாக வளர்த்துட்டு கேட்ஃபிஷ்ஷு. என்ன தெரியும். அவ்வளோதான் மக்களே. நம்ம புதுசாக நாளையிலேருந்து டே 2 டே 3 அந்த மாதிரி லைனாக வியூஸ் போடுவோம். பாய்.